We need to move now. இப்போ ஆம்புலன்ஸ்க்கு லேட் ஆகிற ஒவ்வொரு செகண்டும் ஒரு லைஃப்பை மாற்றலாம். Please move your vehicles, it is an emergency. டெக்னாலஜியால் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா? வந்துட்டு 3 பேர் சேர்ந்து என்ன ப்ராஜெக்ட்னா எமர்ஜென்சி டிராஃபிக் கிளியரன்ஸ் சிஸ்டம் ஸ்மார்ட் எமர்ஜென்சி டிராஃபிக் கிளியரன்ஸ் சிஸ்டம் 3 days இருக்கு. 3 days கூட நாங்கள் வந்துட்டு காம்பவுண்ட் கலெக்ட் பண்ணி அதை ப்ரோக்ராம் பண்ணி டிசைன் பண்ணி அதை ஏர்சர்லாம் கிளியர் பண்ணி ஆர்டர். ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு ஸ்டார்டிங். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இவ்வளோ மணியில் பார்த்தீங்கன்னா 4:20 மேலே ஆயிடுச்சு. நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ வந்துட்டு கரண்ட்டு போயிடுச்சு லேபில். என்னடா ப்ராஜெக்ட் என்னன்னா ஸ்மார்ட் எமர்ஜென்சி டிராஃபிக் கிளியரன்ஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டம் மெயினாக எதுக்குன்னா எமர்ஜென்சி வெஹிக்கிளான ஃபயர் என்ஜின் அப்புறம் வந்துட்டு ஆம்புலன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு டிராஃபிக்கில் மாட்டாமல் சீக்கிரமாக எந்த ஒரு டைமுமே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணாமல் லைஃப்பை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்கள் சிஸ்டம் ப்ரோட்டோடைப் மாதிரியே இங்கே 4 roads ஒரே இடத்துல இன்ட்ராக்ட் ஆகுது. அதில் 4 roadsலையுமே ஈச் சைடில் ஐஆர் சென்சார் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பிரெயின் ஆஃப் சிஸ்டமாக ESP32 யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாலே அது ESP32க்கு ஐஆர் சிக்னல் அனுப்பி ரிங் சிக்னலை போட வைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ எந்த வெஹிக்கிள் வந்தாலுமே அப்போ க்ரீன் சிக்னல் விழுமா அப்படின்றது. அதுதான் இல்லை. நாங்கள் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் ESP32க்கு வருது ஆம்புலன்ஸ் தான் தெரியறதுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு RF யூஸ் பண்ணோம். இந்த RF என்ன பண்ணோம்னா 10 டிஸ்டன்ஸில் எமர்ஜென்சி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்மிட் பண்ணோம் ரிசீவருக்கு. RF சிக்னல் இது ஆம்புலன்ஸ் தான் இல்லை ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள் தான் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரோட்லையும் சர்டன் லிமிட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஐஆர் சென்சாரை ஆக்டிவேட் பண்ணோம். அப்போ மட்டும்தான் க்ரீன் சிக்னலே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது ஒரு ப்ரோட்டோடைப் அப்படின்றதுனால நாங்கள் ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணி RF மூலிமா வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பட் இன் ஃபியூச்சர் AI கேமராஸ் மூலிமா நம்ம சிஸ்டமை ரியல் டைமில் பில்ட் பண்ண முடியும். Smart system detected emergency vehicle approaching. ஃபஸ்ட்டு இது ஒர்க்கே ஆகலை, கோட் கிராஷ். 3 days இருக்கு. டைமிங் இஷ்யூ, சென்சார் ப்ராப்ளம், மொத்தம் நாங்கள் வந்துட்டு 8 சென்சார் வச்சுருந்தோம். அப்புறம் வந்து 4 சென்சார் அவுட் ஆகிடுச்சு. 4 தான் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அவ்வளோதான் அது போயிடுச்சு ஆல்ரெடி. வயசு இப்போ கரண்ட் போயிடுச்சு. நாங்கள் ஒரு பிளாக் போயிட்டு வரோம். வயசு இப்போ கரண்ட் போயிடுச்சு. நாங்கள் ஃபுல்லாக இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு நிலமையில தான் இருக்கோம். என்னடா ட்ரெண்டாக போதுடா நாளைக்கு. ஓகே கைஸ், நம்ம சத்திநிதியை பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்யலை, சும்மா தான் உட்காந்துருக்காரு. மரியாஸ் வேறு வேலை செஞ்சுட்ருக்காரு. இங்கே ஒருத்தர் அதை விட எடுத்து நம்ம வேலையை செஞ்சுட்ருக்காரு. நட்டே ஒன்றும் செய்யலை, அவன் சும்மா தான் உட்காந்துருக்கான். ஸ்ட்ரெயிட் இங்கே பேரியர் ஒன்று வரப்போகுது, பக்கத்தில் பீச் ஒன்று வரப்போகுது. பீச் ஆமாம், இங்கே பில்டிங் ஒன்று வரப்போகுது, ஹாஸ்பிட்டல் ஒன்று வரப்போகுது. ஓகே, நம்ம பேரியர் ஆம்புலன்ஸ் இருந்தால் ஹாஸ்பிட்டல் வரணும்ல. அது ஹாஸ்பிட்டல் தான்டா. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ், கூடிய சீக்கிரம் சந்திப்போம். பாய். சும்மா டெய்லர் தாம்மா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. சர்க்கியூட் கனெக்ஷனில் எங்களை ஒன்று பண்ணிச்சு பாருங்கள். சாம்பார் ஆப் எனக்கு இப்படிப்பட்ட சர்க்கியூட் கனெக்ஷன் எவனுமே கொடுக்க மாட்டான். எல்லாமே பிளாக் ஒயர்ஸு. எது எதோடதுன்னு கண்டுபிடிச்சி அதை நோட் பண்ணி அதை மாற்றி அதுக்கப்புறம் அதோட ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணி ட்ரைலர் பார்க்குறதுக்கே எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு டைமு. காலேஜ் பஸ் விட்டுட்டு போய் ட்ரெயினை பிடிச்சி அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போய் மறுநாளும் சுத்தமாக அதுவும் சரி வரல. அண்ட் ஃபைனலி we did it successfully.
நாங்கள் பண்ணது ஒரு காலேஜ் ப்ராஜெக்டாக தான். ஆனால் ஒரு நாள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஒரு லைஃப்பை கூட சேவ் பண்ணலாம். ஸ்மார்ட் எமர்ஜென்சி டிராஃபிக் கிளியர் சிஸ்டம். இப்போ எமர்ஜென்சியில் ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்னா சிங்கிள் ரெட்டு போட்டு டிராஃபிக் வந்து மாட்டிக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது நேரம் போயிட்டு இங்க இருக்கிற டிராஃபிக் போட்டு முன்னாடி என்ன ஆகும்னா ஆரோக்கியம் ஆரோக்கியம் சொல்லிட்டு ஒரு இது என்ன பண்ணும் அப்படின்னா சரி கிலோமீட்டருக்கு முன்னாடியே கன்சோல் போயிட்டு சென்ட் பண்ணிடும். இந்த மாதிரி வந்துட்டு ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜின் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா இப்ப வரும்போது என்ன ஆகுனா ஈஸியா போய்க்கலாம். இந்தியாவோட சில பிளேசஸில் எமர்ஜென்சி வெஹிக்கிள் ப்ரியாரிட்டி சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பப்ளிக்லி இன்னும் எதுவுமே அவைலபிளாக இல்லை. தமிழ்நாட்டில் இன்னும் சிட்டி வைட் ஆட்டோமேட்டட் ஆம்புலன்ஸ் ப்ரியாரிட்டி சிஸ்டம் ஆப்ரேஷனலாக இல்லை. ஒரு ஆம்புலன்ஸ்க்கு சேவ் ஆகிற சில செகண்ட்ஸ் கூட ஒரு உயிரை காப்பாற்றலாம். அப்போ ஒரு கேள்வி வந்துச்சு, ஒய் நாட் இன் தமிழ்நாடு அப்படின்றது. நம்ம ஸ்டேட்டில் இந்த மாதிரி டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா அது எப்படி இருக்கும்? உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். Because when an ambulance waits at a red signal, someone's life may be waiting too.